அது ஒரு ஹாட்டான சம்மர் சீசன். அந்த சம்மர் சீசன்ல மதியான நேரத்துல வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது. காடுகளுக்கு நடுவுல எல்லாமே வெப்பம் பரவிட்டு இருந்தது. காடே அப்படியே அமைதியா இருந்தது. அந்த அடர்ந்த காட்டுல தண்ணி நிறைய இருந்த ஏரி எல்லாமே வெயில்னால வறண்டு போய் தண்ணியே இல்லாம இருந்தது. இலையெல்லாம் உலர்ந்து போய் நிலையெல்லாம் பிளந்து போய் காட்டுல தண்ணியே இல்லைங்கிறது அப்படியே தெளிவா தெரிஞ்சது. காட்டுல இருந்த மிருகங்கள் எல்லாமே தண்ணியே இல்லாம தண்ணிய தேடி இங்கும் அங்குமா அலைஞ்சிட்டு இருந்தது. அந்த நேரத்துல தும்பிக்கை இல்லாத யானைகளும் அங்கும் இங்குமா தண்ணிய தேடி அலைஞ்சிட்டு இருந்தது. ரொம்ப தாகத்தினால தவிச்சு ரொம்ப சோர்ந்து போயிருந்தது அந்த யானைகள் பாவம். அந்த நேரத்துல தூரமா ஒரு இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி யானைக்கு தெரிஞ்சது. சூரிய ஒளி தண்ணி மேல பட்டு தக தகன்னு மின்னிட்டு இருந்தது. அத பார்த்த உடனே யானைகளுக்கு ஒரே சந்தோஷம். தண்ணி குடிச்சிடலாங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. நம்பிக்கை இல்லாத அந்த யானைகள் பக்கத்துல போக போக மான், முயல், நரி மற்றும் பறவைகள் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு அந்த தும்பிக்கை இல்லாத யானைகள் தானும் தண்ணியை குடிச்சிடலாங்கிற சந்தோஷத்தோட பக்கத்துல நெருங்கி போனது. ஆனா பாவம், அந்த தும்பிக்கை இல்லாத யானைகள் போய் தண்ணி குடிக்க ஆரம்பிச்ச உடனே அங்க இருந்த முதலைகள் எல்லாம் வெளியே வந்து அந்த தும்பிக்கை இல்லாத யானைகளை பார்த்து கடிக்க ஆரம்பிச்சது. ஐயோ, அம்மா, முதலைகள் எல்லாம் கடிக்குதும்மா, வாங்க நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தும்பிக்கை இல்லாத அந்த யானைகள் எல்லாமே தண்ணிய குடிக்காம ஏக்கத்தோட திரும்பி போயிடுச்சுங்க. தும்பிக்கை இல்லாத அந்த யானைகள் சோகத்தோட வீட்டுக்கு போய் கடவுளை நினைச்சிட்டே தூங்கிடுச்சுங்க. கனவுல இறைவன் தோன்றி, கவலைப்படாதே யானையே, நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். எப்பொழுதெல்லாம் என்னை நினைத்து என்ன வேண்டுகிறாயோ அவை உனக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. அடுத்த நாள் காலையில நம்பிக்கை இல்லாத அந்த யானைகளுக்கு புதுசா ஏதோ ஒரு நம்பிக்கை வந்தது. அதே நம்பிக்கையோட தண்ணி குடிக்கலான்னு ஏரியை நோக்கி சந்தோஷமா நடந்து போனது நம்பிக்கை இல்லாத அந்த யானைகள். இன்னைக்கும் முதலைகள் தும்பிக்கை இல்லாத அந்த யானைகளை கடிக்க வந்தது. ஆனா தும்பிக்கை இல்லாத அந்த யானைகள் இன்னைக்கு பயப்படவே இல்லை. ஏன்னா கடவுள் கொடுத்த அந்த வரம் ஞாபகத்துக்கு வந்தது. தண்ணி பக்கத்துல போய் நின்னு தும்பிக்கை இல்லாத அந்த யானைகள் கடவுளை நினைச்சு மத்த யானைகள் போலவே தனக்கும் தும்பிக்கை வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணது. கேட்ட உடனே தும்பிக்கை இல்லாத அந்த யானைகளுக்கு தும்பிக்கை வந்தது. தும்பிக்கை இல்லாத அந்த யானைகளுக்கு தும்பிக்கை வந்த உடனே தன்னை பலசாலியா நினைச்சுக்கிட்டு தன்னை கடிக்க வந்த முதலைகளை தன்னோட தும்பிக்கையினால தூக்கி வீசி போட்டுடுச்சு. குதிரைகள் எல்லாமே தூக்கி வீசி போட்டுட்டு யானைகள் எல்லாமே தன்னுடைய தும்பிக்கையினால சந்தோஷமா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சதுங்க.